அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நீச கிரகத்தின் தசாபுத்தி சூப்பரா சுமாரா. நீச கிரகம் அப்படிங்கிறது பலம் குறைந்த நிலை. நீசமாக இருக்கின்ற ஒரு கிரகம் தனது தசாபுத்தி காலகட்டத்தில் எந்த விதமான நன்மையான பலன்களையும் ஜாதகருக்கு தர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிரகமே ஆல்ரெடி வலு குறைந்திருக்கு. நீச கிரகம் அப்படிங்கிறது மிக 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 லீஸ்ட் குவான்டிட்டி. அதனால் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர, ஒரு சாக்ரிஃபைஸாக, ஒரு டீட்டெயில்டாக, ஒரு சவுண்டாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. சரி, நீச கிரகத்துடைய தசாபுத்தி வருது அப்படின்னா, அந்த கிரகம் என்ன நன்மையை பண்ணுமா தீமையை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், நீச கிரகம் நன்மையையும் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு, தீமையை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எப்படி அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு நீச கிரகம் இருக்கு இல்லையா, அந்த நீச கிரகம் திரிசூனியத்திலேயோ அல்லது பாதகத்திலேயோ அஸ்தங்கத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்தால் பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அந்த நீச கிரகம் ஏதாவது ஒரு சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை பெற்றுச்சுன்னா பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீச கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் எப்படின்னு பார்க்கணும், சாரம் கொடுத்தவர் எப்படின்னு பார்க்கணும். இவர்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த நீச கிரகம் நன்மையை தான் செய்ய கடமைப்பட்டுள்ளது. அப்போ பொதுவாக நீச கிரகம்னா அது எந்த விதமான சாத்தியக்கூறும் இருக்காது, அது தீமையை தான் தரும் நம்ம பொதுவாக சொல்லவும் முடியாது. நீச கிரகம்னாலும் அது ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பொறுத்து பலன்கள் அதிகமாக கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு, பலன்களை குறைத்து கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு, பலனே செய்யாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இவை ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.